ஜனநாயகன் நடிகர் விஜயன் கடைசி திரைப்படம். இதன் பின்பு அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலை சந்திக்கிறார். இந்தோ போட்டா சொல்லும் கதையை கேளுங்கள். நாங்கள் பிற்பகுதியில் இதை தெளிவாக காட்டியிருக்கிறோம். இதோ வாருங்கள். ஜனநாயகன் படத்திற்காக மத்திய அரசின் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய ஊழியர்கள் பணியாற்றும் மத்திய அரசின் ரயில்வே துறையின் தென்னக ரயில்வேயில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தினசரி லட்சக்கணக்கான பயணிகள் இயங்கும் இந்த தென்னக ரயிலில் மத்திய அரசின் ரயில்வே நிர்வாகம் பிரபல நடிகர் விஜயன் ஜனநாயகன் படம் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி உலகமெங்கும் வெளிவரும் சூழலில் மற்ற திரைப்படங்களுக்கெல்லாம் கார், பஸ், ஏன் விமானத்தில் விளம்பரம், ரயிலில் ஏதாவது ஒரு வெற்றியில் விளம்பரம் இருக்கும். ஆனால் நடிகர் விஜயன் ஜனநாயகன் படத்திற்கு ஒரு ரயில் முழுவதும் இரு பக்கமும் 2000 அடி நீளத்திற்கு திரைப்படத்திற்கான விளம்பரம் செய்திருப்பது இதுதான் முதல் முறை. இதோ வாருங்கள். இந்த ரயிலை ஜனநாயகன் ரயில் என்றே நெல்லை மக்கள் அழைக்கிறார்கள். இந்த ரயில் நெல்லை எக்ஸ்பிரஸ். தினசரி சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் இந்த 20 பெட்டிகள் அடங்கிய பொதுமக்கள் ஜனநாயகன் ரயில் என்றே அழைக்கிறார்கள். மத்திய அரசின் நிறுவனமான ரயில்வே துறையில் ஒரு ரயில் முழுவதும் ஒரு திரைப்படத்திற்கு விளம்பரம் செய்யப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை என தெரிய வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளிவரும் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன். இந்த படத்திற்குத்தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விளம்பரம். 20 வட்டிகளை கொண்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் இப்போது ஜனநாயகன் எக்ஸ்பிரஸாக மாறிவிட்டதோ என்று எல்லோரும் கேட்கும் அளவிற்கு இந்த ரயில் பெட்டி முழுவதும் கிட்டத்தட்ட 2000 அடிக்கு மேல் விளம்பரம். 2000 அடி நீள இந்த விளம்பரத்தை காண பொதுமக்கள் ஆவலுடன் இருப்பதுதான் பெரிய விஷயம். பரபரப்பாக காணப்படும் இந்த ரயில் பெட்டியின் விளம்பரம் தினசரி லட்சக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது. இங்கு நாங்கள் ஒரு பெரிய அதிசயத்தை கண்டோம். அதை பிற்பகுதியில் சொல்கிறோம். ஒருவர் பையில் பர்சுடன் வந்தார். அந்த பர்ஸை நாங்கள் பார்த்தபோது கண்ட காட்சி இதில் வீடியோவாக பிற்பகுதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜனநாயகனுக்கு எந்த ஜனநாயகம் உடன் வருகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று நினைத்த நிலையில் விஜய்க்கு இப்படி ஒரு வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில் தான் இருக்கிறது என்று நாம் யோசித்த வேளையில் மாறுபட்ட கோணத்தில் இவரை நாம் அணுகினோம். இவரை பார்த்தபோது 55 வயது மதிக்கத்தக்க இந்த பெரியவரின் கையில் இருந்த பர்ஸ் நமது கண்ணை கவர்ந்தது, ஆச்சரியப்பட வைத்தது. ஏன் இந்த மாற்றம், எதற்காக இந்த மாற்றம் என்பது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எங்கிருந்து அவருக்கு ஆதரவு செல்கிறது என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் இளைஞர்கள், அதாவது குறிப்பாக 18லிருந்து 35 வயதுக்குட்பட்டவர்கள், ஆண் பெண் இருவர்தான் விஜய்க்கு ஆதரவு என்று நினைத்த நிலையில் நம் கருத்தை சிதறடித்து விட்டது இந்த காட்சி. இந்த பர்ஸ் சாதாரண பர்ஸ் அல்ல. மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் காணப்பட்ட இந்த காட்சி எங்களது தொலைக்காட்சி குழு, அதாவது வீடியோ கேமரா குழு பதிவு செய்தபோது அவர் ஆச்சரியத்துடன் எங்களிடம் நேர்மையாகவும் இயல்பாகவும் பேசியது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மிகவும் எளிமையான ஒரு மனிதர் இடமிருந்து இந்த கருத்து. படித்தவரும் இல்லை, பெரிய வசதி படைத்தவரும் இல்லை, ஏழைகளின் பங்காளன், 55 வயது இவர் இப்படி ஒரு பர்ஸை கையில் வைத்திருப்பார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். அரசியல் சூழலில் இது போன்ற ஆச்சரியங்கள் பொதுமக்களிடம் இருக்கத்தான் செய்கிறது.
கவனத்துக் கொள்ள வேண்டியவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் விளம்பரப்படுத்தியோ அல்லது நேரடியாக சென்று சேருவதை விட மனதிலிருந்து வருவதுதான் பெரும் ஆச்சரியம். இதை நாங்கள் இந்த படப்பிடிப்பின் போது ஒரு வானைச் சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் காண முடிந்தது. அந்த பெரியவரை நாங்கள் சில நிமிடங்களே படம் பிடிக்க முடியப்பட்டது என்பதால் அவரும் இதை பற்றி மிகவும் அலறிக்கொள்ளாமல் சில வார்த்தைகள் பேசிவிட்டு சென்றது எங்களுக்கு ஆச்சரியத்தை தான் தந்தாலும் அதன் பொருள் புதைந்த கருத்து நமக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது கருத்து. நமக்கு வேறு கருத்து எதுவும் கிடையாது. இதோ வாருங்கள், நெல்லை எக்ஸ்பிரஸ் தற்பொழுது ஜனநாயகன் எக்ஸ்பிரஸாக மாறியது அதிசயம். ஒரு முழு நீள ரயில், 20 பெட்டிகள் கொண்ட இந்த ரயில் முழுவதும் இரு பக்கமும் வால் போஸ்டர்கள் போல் ஒட்டப்பட்டு வியப்பாக காட்சி தந்த ஜனநாயகன் படத்தின் விளம்பரம். ரயிலில் பிரம்மாண்டமான விளம்பரத்தை இப்பொழுதுதான் ஒரு முழு ரயில் முழுவதும் இப்படியாப்பட்ட பிரம்மாண்ட விளம்பரம் செய்யப்பட்டு இருப்பதை பார்த்திருப்போம். பல கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்டிருந்தாலும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த ரயில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது அனைவருடைய சிறப்பு கவனத்தை பெற்றுள்ளது என கூறலாம். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் இதை வேடிக்கை பார்ப்பவர்கள் அதிகம் என அங்குள்ள மக்கள்கள் சொல்லுகிறார்கள். இதோ வாருங்கள், மத்திய அரசின் ரயில்வே துறை ஒரு ரயில், ஜனநாயகன் ரயில். மெதுவா ஒன்னொன்னா. நீங்கள் எப்படி விஜய் ரசிகர், எம்ஜிஆர் ரசிகராக இருந்தீங்க, எப்படி விஜய் இப்போ அம்மா ரசிகர் வந்து இப்போ விஜய் ரசிகர். விஜய் ரசிகர். மூணாவது விஜய் எப்படி முதல்வர் ஆயிடுவாரா? ஆயிடுவார் முதல்ல. எப்படி உங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தானே? ஆமாம். அப்படியே எடுங்க அடுத்த பக்கம். அடுத்து இப்படி பர்ஸில் எப்படி ஏன் வச்சுருக்கீங்க? அதில் என்ன உங்களுக்கு விருப்பம்? இப்போ அதான் விஜய் பிரியம். சரி, இந்த ட்ரெயின் ஃபுல்லாக இருக்கே, எப்படி இருக்குது? எல்லா ட்ரெயின் எலி ட்ரெயினில் கொடுக்குது. டெல்டா ட்ரெயின்லேயும் போட்டுருக்காங்க. இப்போ வர்ற ட்ரெயின் அப்போ 9ஆம் தேதி ஜனநாயகம் படத்துக்கு போயிடுவீங்க இப்போ காலையிலேயே. ஆ சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். எப்படி விஜய்? இப்போ அம்மா ரசிகர் வந்து இப்போ விஜய் ரசிகர். விஜய் ரசிகர். மூணாவது விஜய் எப்படி முதல்வர் ஆயிடுவாரா? ஆயிடுவார் முதல்ல. எப்படி உங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தானே? ஆமாம். அப்படியே எடுங்க அடுத்த பக்கம். அடுத்து இப்படி பர்ஸில் எப்படி ஏன் வச்சுருக்கீங்க? அதில் என்ன உங்களுக்கு விருப்பம்? இப்போ அதான் விஜய் பிரியம். சரி, இந்த ட்ரெயின் ஃபுல்லாக இருக்கே, எப்படி இருக்குது? எல்லா ட்ரெயின் எலி ட்ரெயினில் கொடுக்குது. டெல்டா ட்ரெயின்லேயும் போட்டுருக்காங்க. இப்போ வர்ற ட்ரெயின் அப்போ 9ஆம் தேதி ஜனநாயகம் படத்துக்கு போயிடுவீங்க இப்போ காலையிலேயே. ஆ சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். இதை பார்ப்பதற்கு அதிசயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். தேர்தல் களத்தில் இப்படி ஒரு காட்சி அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் என நம்புகிறோம். ஏனென்றால் வயது வேறுபாடின்றி, அதுவும் ஒரு படித்தவரும் அல்ல, நடுநிலை மக்கள் இப்படி ஒரு புகைப்படத்துடன், அதுவும் முன்புறத்தில் இருப்பது யார், கடைசி பர்சில் இருப்பது யார், நடுவில் இருப்பது யார் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எதர்ச்சியாக படம் பிடித்த போது அவருக்கு இதை பற்றி புரியவில்லை என்றாலும் அவருடைய கருத்து நமக்கு ஆழமாகவே பதிந்தது. எனவே இந்த ஜனநாயகன் ரயில் எந்த அளவுக்கு ஓடும், வேகம் கொடுக்கும் என்பதை ஜனவரி 9ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்பதுதான் அனைவருக்கும் பொருத்தம். எனவே ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரயில் எப்படி புறப்படுகிறது, எங்கு சென்று அடைகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.